சார் டிஐஜி கிட்ட ஃபோன். ஹலோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சார் இந்த ரோப்கார் ஏரியால ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு சார். எவனையாவது அரெஸ்ட் பண்ணியா? சாரி சார், இல்ல சார். மேல இடத்துல இருந்து ஃபேக்ஸ் மேல ஃபேக்ஸா வந்துகிட்டே இருக்கியா? அந்த என்கொயரி ரிப்போர்ட் என்ன ஆச்சு? சார் கிடைச்ச தகவல்லாம் வச்சு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன் சார். பாய மூடு. இமிடியேட்டா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வா. சார் ரிப்போர்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல சார். புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. What I say. That's all. எஸ் சார். என்னங்க என்னங்க அவளை பாருங்க. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படியே உம்முன்னு உட்கார்ந்து இருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிங்க. நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போனா என்ன அர்த்தம்? அப்படி என்ன தலைப்போட வேலை உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ இஷ்டத்துக்கு ஆடுவா. உங்க கதையில உட்கார்ந்து கேக்குற நிலைமையில நான் இருக்கேன். ஏய், உனக்கு கேள்விக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டீங்க? பெரியவங்க பேச்ச கேட்க கூடாதா? வயசானவங்க மனசை நோகடிக்க வச்சுட்டு இங்க என்ன எழவு கட்ட வந்துட்டாளா? வர்ற வழியில எங்கன்னா செத்து தொலைஞ்சிருந்தா தலைமுழுகி இருப்பேன் நான். ஒன்னாடி பெத்து வச்சிருக்க நீ? பெத்த அப்பா மாதிரியே பேசுறேன். உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி பொண்ணு குடும்பம்? அப்படி என்ன பெருசா வேலை செஞ்சு கிழிக்க போறேன்? என்ன வாய் நீங்க போகுது? சார் சார் விடுங்க சார். சார் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க நீ. ஓ சாரி. என்ன சார் இது? நீங்க போய் அவங்கள அடிச்சுக்கிட்டு தப்பு சார். நான் என்ன செய்யட்டும் தியாகு? எவனோ அவனை கடத்திட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை அதுக்குள்ள என் மேல இருக்கிறவனுங்க என்ன போட்டு காய்க்கிறானுங்க. நான் அவனுக்கு பதில் சொல்றதா இல்ல இவ பிரச்சனை கவனிக்கிறதா? இங்க ஆளாளுக்கு என்ன போ. எரிமலை வெடிக்கையில் சில பூக்களும் எரியும். எரிந்த பூக்கள் புதிய செடிகளுக்கு எருவாகும். நாட்டையே நாசமாக்கும் நச்சுக்காடுகளை அழிக்கும் போது பறவை கூடுகளும் சேர்ந்தழிவது தவிர்க்க இயலாத தர்மம். தயங்கி நிற்பதே அதர்மம். தேவா, தேவா, தேவா. தெய்வா, என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ். நீ அழுறதுக்கு மட்டும்தான் இங்க வந்தேன்னா நான் வெயிட் பண்றேன். நீ அழுதுட்டு வா. நீங்க யாரு? நான் எதுக்கு வந்தேன், என்ன செய்ய போறேன் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் உயிரோட இருப்பில செத்து போடுவேன். அது ஏன் இஷ்டம். என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். நான் உன்னை முன்னாடியே பார்த்திருக்கேன். ஆமா, பஸ்ல உன்னை இடிச்சவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தேன்னு தெரியும். காது முடி ஊதி குறும்பு செய்யற பொண்ணாவும் பார்த்திருக்கேன். எனக்கு என்னன்னு எல்லாரும் போறப்போ நீ மட்டும் அக்கறையா உண்டியில காசு போட்டதையும் பார்த்திருக்கேன். அதுதான் நிஜமான தெய்வா. அந்த தெய்வாவா இப்ப நீ இல்ல. உனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. உன் பிரச்சனையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம ஆனா சொல்லணும்னு தவிச்சுதான் இங்க வந்திருக்கேன். அதுக்கான நேரமோ இடமோ இது இல்லை. வா, வீட்டுக்கு போலாம்.
பிரச்சனைய சொன்னா தீந்துடுமான்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் பிரெஞ்சு கிளாஸ்ல விஷால் Okay. Oh God, I'm so sorry, da. I'm so sorry. ஒன்னும் நடக்கல இல்ல. அப்போ ஏன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? தேவா, this is nothing. This is nothing. எங்க அப்பா அம்மா அப்பதான் எல்லாரும் நான் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் போய் இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்ண? தேவா, இப்ப என்ன நடந்துச்சு? நீ அழுற. நீ அழக்கூடாது. நம்ம நடந்து போற பாதை மலர் பாதை அமைன்னு ஆசைப்படலாம், தப்பில்லை. ஆனா ஒரு முள்ள கூட மிதிக்கூடாதுன்னு நினைச்சா அது அசட்டுத்தனம். ரெண்டும் தான் இருக்கும். ஆக்சிஜனை சுமந்துட்டு உள்ள போற மூச்சம், அசிங்கத்தை சுமந்துட்டு வெளியில வர மூச்சம் சேர்ந்ததுதான் நம்ம உயிர் மூச்சு. இந்த ரெண்டும் இருந்தா தான் இயக்கம். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பரீட்சை. ஒவ்வொன்றும் கண்டிப்பா ஒரு பாடத்தை நமக்கு புரிய வைக்கும். நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிறப்ப பரவசப்படணும். மோசமான அனுபவம் கிடைக்கிறப்ப பக்குவப்படணும். உனக்கு நடந்த இந்த பரீட்சை உனக்குள்ள இருக்கிற உன்னோட பலத்தை உனக்கு புரிய வச்சிருக்கு. உன்னோட கலாச்சாரத்தை உனக்கு தெரிய வச்சிருக்கு. இந்த அனுபவத்துக்கு நீ நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு அழக்கூடாது தேவா. இத பாருங்க ராஜமாணிக்கம், இந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். எவ்வளவு நாளைய சின்ன வீடு பெரிய வீடு எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில் வச்சு குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எவனும் நம்பவும் மாட்டேங்கிறானுங்க. சார், நான் உங்க கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடுச்சுன்னா உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் தான் சார் பதில் சொல்லணும். நீங்க வெளியில வந்துருவீங்க சார். போலீஸ் என்ன தர சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போ. இந்த கேஸ்ல எனக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தா நான் தேர்தலில் நிக்க முடியாதியா? யோ, நான் தான் உன்னை டீன் ஆக்குனேன். நான் ஜெயிச்ச மந்திரியா நீ தானே ஹெல்த் செக்ரட்டரி. போடியா கைத்த. சார் ப்ளீஸ். இந்த தேர்தல் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா அவ்வளவுதான். ஊர்ல உள்ள அவ்வளவு கேஸ் என் மேல போட்டு உள்ள தள்ளுவானுங்க. ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். நிச்சயமா எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் மந்திரி ஆவேன். உன் மேல எந்த கேஸ் இல்லாம உன்னை காப்பாத்துற ஏன் பொறுப்பியா? என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன விட்டுருங்க சார். மலர், என்னம்மா அப்படி பண்றா? சாதாரண டாக்டரா இருந்த உடனே என் வீட்டுக்காரர் டீன் ஆக்குனார்ல, போடி அண்ணா உன்னை. போதும் கொல்லாதீங்க சார். கையெழுத்து போட்டுருங்க சார். தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு போடியா.
உன்னால எனக்கு பிபி ஏறி போச்சு. டேய் அண்ணே, இங்கேயே முதலுதவி பண்ணி நம்ம கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. போங்க. யார் அவனுங்க? உலக சமாதானத்துக்காக இந்தியா பூரா சுற்றுப்பயணம் போறாங்க சார். இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இப்படி மலை மலையா சுத்தினா சமாதானம் கிடைச்சிருமா? சாமுராய்கள் அழக்கூடாதுன்னு கவிதா சொல்லியிருக்கா. உடம்புல வாங்குற ஒவ்வொரு அடியும் மனச வைராக்கியமா வச்சிருக்கிறதுக்கான பயிற்சி. அடி அடிங்கடா, அடிங்க, அடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தை பார்த்தா எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது. கஷ்டத்தை பார்த்தா எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. மாமே காலையில அச்சிட்டே இருக்கிறோம். யார் சாவே? சாவில்லடா, அண்ணாத்துக்கு பிறந்தனால. எல்லாரும் கட் அடிச்சுட்டு போன மாதிரி இவளும் போக வேண்டியதானே. இங்கே வந்து தனியாக உட்காந்துட்டு கிளாஸ் எடுன்னு. Lithotripsy, the use of electrohydraulic shock waves to crush kidney stones into fine sand and flush it away when passing urine. If the stone blocks here, we use lithotripsy to cure it. நானும் 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ தனி ரூட்ல போயிட்டு இருக்க. எங்களோட எங்கேயும் வர மாட்டேங்கிற. நீ ஒருத்தி தான் படிக்க வந்திருக்கியா? நாங்களாம் என்ன சித்தால் வேலையை பார்க்க வந்திருக்கோம். ஏய் சிரிக்காதடா. இங்கே பாரு, இப்படி தனியாக ஒதுங்கி ஒதுங்கி போனா அப்புறம் காணாமல் போக வேண்டியதுதான். விடுமாச்சான், எப்போ பார்த்தாலும் அவளையே சத்தாச்சுக்கிட்ட ஒரு தம்மு கூட. அங்கே போய் கேட்குறது வச்சுவிடும். ஏன் கவிதா, உனக்கு அவன் கேரக்டர் பற்றி தெரியாதா? நேற்று அவன் பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கள் எல்லாரையும் சினிமா கூட்டிகிட்டு போனான். அது கூட நீ வரலன்னா எப்படி கவிதா? அதனால தான் அவன் இப்படி கோச்சிட்டு போகிறான். ராகுவுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆர் கவிதா. நீங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட டாக்டர்ஸ். உயிருங்கிறது ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். இந்த உலகத்திலேயே ஏழை பணக்காரன், வேணுங்கிறவன் வேண்டாதவன், இந்த பாரபட்சமே பார்க்காத ஒரே விஷயம் உயிரும் வியாதியும் தான். அந்த உயிரை காப்பாற்றுறதையும் நோயை குணப்படுத்துறதையும் உங்கள் கடமைன்னு நினைக்காம புனிதமான சேவையாக நீங்களாம் நினைக்கணும். இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் புதுசாக வியாதிகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எப்போ அலர்ட்டாக இருந்து உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். What's the commotion? It's a drowning case, sir. What's the problem, doctor? கிணத்துல விழுந்துட்டு இருக்காங்க. I think she's asthmatic, so I'll put her on ventilator. Excuse me, sir. I think she badly needs a rescue breathing. Can I do that, sir? Sure, go ahead. Okay.
குட். இப்படிதாம்மா ஆபத்துனா ஃபார்மாலிட்டிக்கு வெயிட் பண்ணாம இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ கவிதா. இந்த பேட்ச்ல எல்லாரும் பிரில்லியண்டா இருக்கீங்க. ஐ திங்க் யூ ஹேவ் கிரேட் ஃபியூச்சர். சார் ப்ளீஸ் சார். நோ சேஞ்ச். எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். பல லட்சம் குழந்தைங்க படிக்க வேண்டிய வயசுல கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்சது சார் ப்ளீஸ் சார். முருகா யோ பாத்து பாயா. என்ன மாமா ரயில்வே மினிஸ்டர் மாதிரி கோச்சிக்கிறான்? அப்பனே முருகா, இன்னைக்காவது என் பொழப்பு வில்லங்கம் இல்லாம நல்லபடியா நடக்கணுமாப்பா. கொஞ்சம் குடிச்சிருக்கிறான், ஆனா டப்பு பார்ட்டி விட்டுறத. தம்பி தொழில புரட்டாதீங்க தம்பி. தம்பி பேரு? அண்ணன் பேரு இளிச்சவாய். தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்து பூத கண்ணாடி வைங்க தம்பி. பூதத்தோட கண்ணாடியை நீ எதுக்கே வச்சிருக்க? கண்ணாடி இங்க இருக்கு, பூதம் விளையாடாத இங்க. இது யாரு? எம்ஜிஆர். அது நான். இது யாரு? எம்ஜிஆர். இது நான். இது எம்ஜிஆர். இது இது எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர். இது யாரு? ஏன் ஓ ரேஞ்சில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? ஏய் இதை வச்சுட்டு என்னடா செய்யலாம்? தலையை வெட்டி ஓட்டுருவோம் மாமா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. வெறும் அம்புதான் நீங்க. விட்ட வில்ல யாருன்னு தெரியும். அவன் கிளின்டன் ரேஞ்சுக்கு போகும்போதே நினைச்சேன். என் பொழப்பை கெடுத்துட்டானுங்க. இவனுங்க பாடுறா கோக்கு வெப் ரேஞ்சுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. ஏய் குடுறா அவனை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி தரேன். ஆமா ஜெய் நாட்டுக்கு ரொம்ப தேவை. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறா. ஏய் இதெல்லாம் அவருக்கு தேவையாடா? ஆமா. என்ன ஓமா? அப்ப ஏன்டா உண்டியல காசு போட்டீங்க? உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அடிச்சுல அப்ப போட்டிருக்கணும். இல்ல கவிதா ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா? இல்ல இதுக்கெல்லாம் நாங்கள் காசு போட மாட்டோம் அப்படியே சைடா சொல்ல வேண்டியதானே? விடுவான் தம்முக்குற. தம்முக்காக என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கியா இல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக தம்மு கேட்குறியா? மாமா இனிமே உங்ககிட்ட நான் தம்மு கேட்டேன் செருப்பு கேட்டுறா. அப்புறம் அடிப்பேன். நீ ஆச்சு உன் வேலையாச்சுன்னு இருந்துதான் இந்த நாயெல்லாம் உன்னை தொற்றுக்குமா? ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. உண்டியை தூக்கிட்டு உன் வேலையா? சாரி மேடம், என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். கஷ்டத்தை பார்த்தா எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. உங்க கம்பெனி மருந்துகள்லாம் தரக்குறைவா இருக்குதுன்னு கவர்மெண்ட்ல அப்ரூவல நிறுத்தி வச்சிருக்கான். இந்த நிலைமையில என்ன எப்படி வாங்க சொல்றீங்க? என்ன தயவு செஞ்சு இக்கட்ல மாட்டி வைக்காதீங்க, எடுத்துட்டு போங்க. ஏன் சார் பதறீங்க? அண்ணன் ஃபோன் பண்ணுவார். கவலைப்படாதம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அடிங்க அடிங்க. ஹலோ ராஜமணிக்குமா, நான் தான் மினிஸ்டர் என்பராஜ் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நம்ம பசங்க வந்திருக்காங்களா? இந்த ராஜ் ஃபார்மா கம்பெனிலேருந்து 2 ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட மெயின் பார்ட்னரே நான் தான் ஐயா. அவங்க எதுல கைது கேட்கறாங்களோ அதுல கைது போட்டு கொடு. இல்லைங்க ஐயா, உங்க கம்பெனிக்கு ட்ரக் கண்ட்ரோல் லைசன்ஸு சர்டிஃபிகேட்டு இது எதுவுமே இல்லை. உன்னை எதுக்கே மெடிக்கல் காலேஜ் ஜீனா போட்டேன்? என்ன கேள்வி கேட்கறதுக்கா? இல்லைங்கய்யா, ப்ராப்ளம் ஒன்றும் வந்துடாம சொன்னதை செய்ய. சார் அந்த பச்சைங்கல் கொஞ்சம் கைது போட்டுருங்க சார். கள்ள ஓட்டுனா கரெக்டாக குத்திடும் சார். ஆனால் இது ப்ராப்ளம் சார். இல்லைடா குத்துங்க சார். பரவாயில்ல குத்துங்க சார். ஹலோ, என்னண்ணே? லோடு இறங்கிட்டு இருக்கேண்ணே. சரிங்கண்ணே. வரேன் ராஜே. அண்ணா ஐயா கிட்ட சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்ணண்ணே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ரைம்ஸ் தெரியுமா? சொல்லுங்க. பாபா பிளாக் ஷிப் அவியனியூல். சொல்லுங்க சொல்லுங்க. SR 3 bags full. வலிக்குது. அப்படியா? ஜுரம் போணும்ல? வாடா செல்லம்.
ராஜேந்திரன். ராஜேந்திரன் என்ன படிக்கிறீங்க? படிக்கல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெக்கான் ஷெட்ல வேலை செய்யறேன்க்கா. எப்படிப்பா காயமாச்சு? ஓனர் இல்லக்கா 10-12 ஃபேனர் எடுக்க சொன்னாரா, அப்ப நான் தேடிட்டே இருந்தேனா ஓங்கி எட்டி விட்டாரு பாருக்கா. அப்படியே நான் பைக் மேல வந்துட்டேனா சைலண்டர் சுட்டுச்சுக்கா. அக்கா ஓனர் ஒரு நாள் தான்க்கா லீவ் கொடுத்துருக்காரு, வேலைக்கு போகணுக்கா. எப்பக்கா விடுவ? காயம் ஆறணுன்னே போலாம்ப்பா. டெக்ஸ்ட்ரோஸ் போட்டுருங்க. ஓகே மேடம். மார்னிங் ஈவினிங் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சரி. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அது பேசாது. ஒரு நாள் இல்லக்கா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அது தொண்டையில கால் வச்சு இல்லக்கா மெஸ்டா இருக்கா, நரம்பு கட்டாயிச்சா, அன்னையிலேருந்து அதால பேச முடியாதுக்கா. அதை விடுக்கா, ஓனர் சம்பளத்துல பிடிச்சிப்பாருக்கா. எப்பக்கா என்னை வீட்டுக்கு அனுப்புவ? கொஞ்சம் திரும்பி படுத்துக்கோ. சாப்பிட்டியாப்பா? காசு இல்ல, அதான்க்கா கொடுக்கல. எதுக்கு காசு கொடுக்கணும்? இங்க எல்லாமே காசு தான்க்கா. என்னது இது பெரிய துட்டு நீட்டிங்கன்னு வந்துக்கினேன். எல்லாரும் 5 ரூபா கொடுத்தா நீ 2 ரூபா கொடுத்துக்கினேன். கூப்பத்தோட்டில் தான் போடணும். லோகநாயகி, என்ன இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் சாப்பிட எதுவும் கொடுக்கல? லோகநாயகி, லோகநாயகி உங்களை தான். எல்லாத்தையும் நானே வாங்கி வாயில போட்டுக்கினேன். அவனுக்கு கட்டிங் கொடுக்க தேவல. வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கணும் போ. கேட்கறதுக்கு பரவாயில்ல, அதை விட்டுருங்க. நீங்க எழுந்துறீங்க. அம்மா, நீங்க கொடுக்குற பால் நல்லாவே இல்லம்மா. டாக்டர் தான் ஆலிஸ் சாப்பிடலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்பா கிட்ட சொல்லி ஆலிஸ் வாங்கி தர சொல்லுமா. நீங்க விட்டுருங்க. இந்தப்பா. இல்லக்கா நீங்க சாப்பிடுங்கக்கா. சாப்பிடுப்பா. இல்லக்கா நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிட கொடுங்க. பெரும் வயித்தோட இருக்க கூடாது. அக்கா அக்கா என்னப்பா? உங்க பேர் என்னக்கா? கவிதா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஏய் மச்சான், அங்க பாருடா அந்த கிளி நிக்குது. சக்கரலா பால். ராச்சிரா உடம்பு சரியில்லை. உடம்பே சரியில்லைங்க. இங்க வா. மாத்திரையை வாயில போட விட மாட்டேன்னானுங்களே, இவனுக்கு தொல்லை பெருந்தொல்லையா போச்சே. என்ன உடம்புக்கு முடியல? உனக்கா கிளிக்கா? எனக்கு தான். அப்ப கிளி ஏன் கொண்டு வந்த? என்னங்க நீங்க, உங்களால என் பொழப்பே பிறண்டு போச்சுங்க. அன்னைக்கு அப்படிதான் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. ஏன் நீ வரல? ஏங்க நான் எங்க போனாலும் வர்றீங்களே ஏங்க? நான் போற இடத்துக்கு நீ வரியா இல்ல நீ போற இடத்துக்கு நான் வரேனா? பாவியலா என்ன பொழைக்க விடுங்கடா. வார்டுக்கு போகணும், டைம் ஆச்சுடா, வா போலாம். சாரி. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். வணக்கம்மா. ராஜேந்திரன், ராஜேந்திரன் எங்க? போட்டான், டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? செத்து போட்டான். மார்ச் வரைக்கும் போயாச்சு. ராஜேந்திரன் கேஸ் போட்டீங்க? இதோ இங்க இருக்கு மேடம். ராஜேந்திரன் எப்படி? எனக்கு தெரியாதம்மா.
ராஜேந்திரன் ஒரு பேஷண்ட் 12 வயசு செத்து போயிட்டான். ரிப்போர்ட் பாருங்க. சாவுக்கான காரணம் என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க. சடன் ஃபிட்ஸ் போட்டுருக்கு. இல்ல டாக்டர், அவனுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தான். நைட் டெக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. அதுலதான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதோ இதோ இத பாருங்க. எவ்வளவு கண்டாமினேஷன் பாருங்க. இதனாலதான் பாய்சன் ஆகி அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. மணி, இவங்க பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உடனே வர சொல்லுங்க. சீக்கிரம் போ. ஆஸ்பத்திரியில டெத்ங்கிறது சகஜமான விஷயம். நோ டாக்டர், இது டெத் இல்ல, மர்டர். மருந்துங்கிற பேர்ல விஷத்தை கொடுத்து கொலை செஞ்சிருக்கோம். இதனாலதான் அவன் செத்துருக்கான் டாக்டர். அவன் பாடிய நான் பார்த்தேன். நீலம் பாரிச்சிருக்கு. இது விடக்கூடாது டாக்டர். இத சப்ளை பண்ண கம்பெனியை விடக்கூடாது டாக்டர். Mind your words, Kavita. Don't forget you are a surgeon and you are talking to your dean. விசாரிச்சா தானே உண்மை தெரியும். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. Look at this label. சாம்ராஜ் ஃபார்மா. கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து ஒரு ஐட்டம் கூட வாங்கினது கிடையாது. யாரோ பேஷண்ட் சம்பந்தப்பட்டவங்க எங்கேயா போய் எதை வேணா வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு நாமளா பொறுப்பு. இட்ஸ் ஓகே. டியூட்டி ஆஃபீஸர் கேட்கிறேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்கொயரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்றேன். ஆனா ஒண்ணு, இப்போ இங்க வந்து இதுக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பொறுப்புங்கிற மாதிரி உளறன பாரு. அந்த மாதிரி வெளியில போய் உளற வைக்காத. வாங்கப்பா. பிரீத்தி, உன் ஃப்ரெண்டு டீல் பண்ற கேஸ்ல முதல்ல டெத்த பாக்குறாங்க. இல்ல டாக்டர், மர்டர். அதான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஊழல் ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்களே, அவங்களால நிரூபிக்க முடியுமா? கேளுங்க. ஐயா உங்களுக்கு போனியா? நான் என்பரே தான் பேசுறேன். என்ன விஷயம்? உங்க மருந்து கொடுத்ததுல சில பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. நிஜமாவா? எனக்கு ஒன்றும் ஆபத்து வராம பாத்துங்க சார். நீ ஒன்று பண்ணு, நம்ம கம்பெனியோட ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். என்ன பேசிட்டு இருந்தா? ஊழல் சார். ஊழல் சார். எங்க தான் இல்ல ஊழல்? நான் ஒன்னு கேக்குறேன். ஜெயக்குமார், இங்க பாரு. ராஜ் ஃபார்மால இருந்து ஒரு ப்ராடக்ட் கூட வாங்குறது இல்லைன்னு டீன் சொன்னாரு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதுல டீன சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்போ ராஜ் ஃபார்மால இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம்னா இந்த பேட்ச்ல சப்ளை ஆன எல்லா பாட்டிலும் தானே கெட்டு போயிருக்கோம். எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு போட்டிருப்பாங்களோ. தப்பு நடந்திருக்கு, பெரிய லெவல்ல தப்பு நடந்திருக்கு. ஐயோ கடவுளே. முதல்ல ஸ்டோர் ரூம்க்கு போய் எந்த வார்டுக்கும் அதை அனுப்பாம நிறுத்தி வைக்கணும். ஏத்தியா? ஹலோ, நோட்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கேனே. இத வந்துடுறேன். எந்த நேரத்துல என்ன கேக்குறது வேஸ்ட் போயா. எக்ஸ்கியூஸ் மீ, ராஜ் ஃபார்மால இருந்து வந்த சலைன் பாட்டில எந்தெந்த வார்டுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிருக்கீங்க? ராஜ் ஃபார்மாவா? அந்த கம்பெனில இருந்து எந்த மெடிசன் வாங்குறது இல்லையே. எனக்கு தெரியும். முதல்ல என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. என்னமா சும்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, பிரகதி ஃபார்மா இங்க இருந்தா எல்லா மருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். சும்மா வளராம போமா. என்ன பெருசு நீங்க நிறைய சாவுந்து கிடக்கு? ஐயா ஒன்றும் புரியலையேப்பா. அப்படியா? என்னமோ நடக்குது. ஏதாவது விஷசாரம் ஏதாவது குடிச்சிருப்பானுங்களா? ஆளு கண்டா வாட்ட சாட்டமா இருக்காங்க. என்ன கேஸ் எதுன்னு தெரியலையே பெருசு. எனக்கு விஷயம் தெரியுமா? ஹாஸ்டல்ல இருக்கான், வர சொல்லிருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ரிலாக்ஸ் கவிதா. எவ்வளவு பெரிய சதி இங்க நடந்திருக்கு. மருத்துவம் புனிதமான சேவைன்னு வாய் கிழிய பேசினாரே, அந்த டீனே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. நாம என்ன பண்ண முடியும் கவிதா? ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் சர்ஜன்ஸ், டீனோட கண்ட்ரோல்ல நாம இருக்கோம். அவரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் நாம எம்பிபிஎஸ் டிகிரியை பாஸ் பண்ண முடியும். அவரை பகச்சிக்கிட்டா நம்ம ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். லீவ் திஸ் மேட்டர் கவிதா. ஏய், கவிதா சொல்றது ஏதோ நியாயம் இருக்குடா. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, அதை விட்டுட்டு நம்ம அவ தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? நீ ஏன்டா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத விவகாரத்தை நம்ம தலையாண்ட நுழைப்பானே. வந்தமா படிச்சமா போனமா இருக்கிறத விட்டு இதுவா நம்மளோட வேலை? கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. நீங்களாம் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம உங்க சொந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் விட்டுங்க. என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். தியாகு வரட்டும், தியாகு வரட்டும், தியாகு. தியாகு, தியாகு ஒரு சின்ன பையன். அவன் அம்மா பேச கூட முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும்ல.
இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்து நம்பி தானே நம்ம வைத்தியம் பண்றோம். ஆனா அதுலயே துரோகம் நடக்குது. டீன்ல இருந்து எல்லாருமே தப்பு பண்றாங்க. இவங்க யாருமே கேட்க வர மாட்டேங்கிறாங்க. நாம இதை கேட்கணும் தியாகம். யாரு கேப்ப? சொல்லு, யாரு கேப்ப? செக்ரட்டரி போய் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட நியாயம் கேட்போம். நீ நியாயம் கேட்க கூப்பிட நினைக்கிற ஹெல்த் மினிஸ்டர் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து சப்ளை பண்ற ராஜ் ஃபார்மோட ஒரிஜினல் ஓனர். கேட்கணும்னு ஆரம்பிச்சா அவன் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப நீயும் அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா தியாகு? வேற என்ன பண்ண முடியும்? இங்க எல்லாருக்கும் எல்லா ஊழலும் நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அதை கண்டும் காணாம வாழ பழகிட்டாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் கேட்கணும் மாத்தணும்னு நினைக்கிற. இது ஊரை திருத்துற வேலையெல்லாம் விட்டுரு. இது இப்படிதான் இருக்கும். சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது தியாகு? எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது? அந்த பையன் காயத்தோட ரத்தம் கூட இன்னும் காயல. இப்ப நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய தியாகு. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. இப்ப அழுகுற. இப்படி 24 மணி நேரமா அழுதுகிட்டே இருப்பியா? இங்க பாரு, எப்பவுமே யாராலையும் ஒரே மனநிலையில இருக்கவே முடியாது கவிதா. நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஒரு முடிவுக்கு வருவேன். அக்கா எனக்கு எந்த ஆசையும் இல்லைக்கா. இதோ இருக்கே, இது எப்படியாச்சும் பேச வச்சுன்னுங்கக்கா. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லக்கா. இதை பேச வைக்கிறதுக்காடி நான் மெக்கானிக் ஷெட் வச்சு பணத்தை தந்துடுறேன்க்கா. ஏன்க்கா பேசவே மாட்டேனீங்க? சரி, தேங்க்ஸ்க்கா. கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரை குடிக்கிற அளவுக்கு நடக்கிற இந்த ஊழலை எப்படி தியாகு கண்டு காணாம இருக்க முடியும்? மனசு மரணம் கூட பாதிக்காத அளவுக்கு எல்லாருக்குமே மறுத்து போச்சா? என்னால முடியல தியாகு. கேட்க தைரியம் இல்லாத மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தைரியமான நீ கூட அதை கேட்காம என்ன சமாதானப்படுத்தின பாரு. அதை என்னால தாங்க முடியல தியாகு. உன்கிட்ட சராசரி மனுஷனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் நீ நல்லவன் தியாகு. கோழையா நடிக்க கூட தெரியாத சுத்த வீரனு தான் சாமுராய்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் நீ மட்டும் தப்ப தட்டி கேட்க ஆரம்பிச்சேன்னா உன் பின்னால 1000 பேர் வருவாங்க. ஒரு சிகரெட்டுக்கு 3 மாடி ஏற வேண்டியிருக்கு. டேய் மாப்ள, டேய் என்னடா நைட்லாம் ஒரே மப்பா? ரூமுக்கு வராம இங்கே படுத்து தூங்கிட்டா? ராத்திரி கவிதா ஹாஸ்டலுக்கே வரலையாம்டா. சரி, எனக்கு நேரமாச்சு, வரேன். பாய்டா. ஏய், என்னாச்சு உனக்கு? கவிதா, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? செத்து போனவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏய் கவிதா, 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 இப்படி சம்பந்தமே இல்லாதவனை பத்தி யோசிச்சு ராத்திரி பூரா தூங்காம ஏன்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? யாரு உன் தம்பியா? எதுவுமே சாப்பிடாம முதல்ல இதை குடி. சொந்தம்னா தான் தட்டி கேட்பீங்களா? கேட்க வைக்கிறேன். அந்த சட்னி கொஞ்சம் போடுமா? பாட்டிமா, 2 இட்லி கொடுங்க.
பாட்டிமா காசு இப்ப வந்து தரேன். முடியல. இந்த தியாகங்கிறது யாரு? நான் டாக்டர் என் கவிதா கவிதா டேய் கவிதா கவி ஐயா 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 கவி 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 ஐயோ கவி ஏன் கவி நான் என்ன பண்ணுவேன் இப்படி பண்ணு எப்படி அழற? ஏடி பண்ணு கவி கவி என்னால தாங்க முடியல கவி. உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ இப்படி பண்ணிதான் எனக்கு புரிய வைக்கணுமா கவிதா? கவிதா கவிதா நீதானே எனக்கு எல்லாமே, நீதானே. எங்க தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேப்பியா தியாகம்? நீ தட்டி கேட்கணும். ஐயோ நீ கேப்பியா? நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. நீ சாமுராய். நீ கேப்ப. கவிதா கவிதா கவிதா